லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வானரன் படத்தோட விமர்சனம். வானரன் ஒரு அருமையான படங்க. நான் ரொம்பவே கவர்ந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா உயர வெற்றி பெற வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன கதை என்ன களம் அப்படின்னு சாதாரண கதைங்க. இந்த சனிக்கிழமை நம்ம மாம்பழம் பகுதியில் மற்ற ஏரியாக்கள்லாம் சனிக்கிழமை, மாம்பழம் பகுதியில் பார்த்தீங்கன்னா தினமும், அதுவும் புரட்டாசி மாதத்துல தமிழகம் எங்கும் சிலர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கள பாக்குறப்ப இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும். சில பேர் பகவானே அப்படின்னு கணத்துல போட்டு காசு போடுவாங்க. நான்லாம் இந்த 2வது ரகம். ஆனா சில சமயங்கள்ல நமக்கும் என்னடா இதை ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த எங்கேயும் எப்போதும் படம் பார்த்தப்பெல்லாம் தோணுச்சு. அதுல தனியா போய் நின்று ராமர் வேஷம் போட்டவரும் அனுமர் வேஷம் போட்டவரும் திருட்டுத்தம் அடிப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் காசு போட மாட்டாங்க. ஆனாலும் அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க அந்த மாதிரி வேடம் போடுறாங்க, அந்த மாதிரி வேடம் போடுற பிற மேடை கலைஞர்கள் அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இதையெல்லாம் அலசி ஆராய்ச்சி அருமையா சொல்லியிருக்கிற படம் தான் வானரன். என்னடா இந்த கூறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையா அதுல நடிச்சிருக்கிற கதாநாயகருங்க யார் தெரியுமா? இன்னும் எனக்கு அவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் எனக்கு 32 வருஷமா நான் பத்திரிகையாளராக இருக்கேன். எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனந்த பாபு கூட நான் பேட்டி எடுத்ததில்லை. ஆனந்த பாபுன்னு டப்புன்னு பிடிச்சிருப்பீங்க. ஆமா, நாகேஷ், நடிகர் நாகேஷோட பேரன் தான் இந்த படத்துல ஹீரோ. அருமையான ஒரு கேரக்டர். அவர் தான் வானரன். இந்த மேக்கப்லாம் போட்டு அங்கங்க தாத்தாவோட சாயல், சில இடங்கள்ல அப்பாவோட. ஆனந்த பாபே ஒரு அருமையான டான்ஸர் இல்லைங்களா, அவருடைய சாயல் எல்லாம் அந்த பையன் பேரன் இந்த படத்துல கதாநாயகரா அருமையா நடிச்சிருக்காரு. என்ன கதை? பகல் வேஷம் போடுற ஒரு ஆந்திரா குரூப்ல அங்க தொழில் பண்ண முடியாம நாடகங்கள்ல பகல் வேஷம் போட்டுருக்காங்க. அதுல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த இவரு இங்க தமிழகத்துக்குள்ளார ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டு தெருவா கையேந்துறாரு. கையேந்துறது மட்டும் இல்ல, அதுல சில அமௌண்ட்டை காணிக்கையாவும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு தர்றேன் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இதயத்துல பிரச்சனை, அதுக்கு ஆப்ரேஷனுக்கு 4 லட்சம் வேணும். காதல் மனைவி, இவர் கூத்துக்கு வந்த பெண்மணிய ஊர் பெரிய மனுஷங்க அடைய நினைக்கிறாங்கன்னா அவங்கள எதிர்த்து அந்த பெண்மணியை நிஜத்துல ஊர் பெரிய மனுஷனை வானர வேடம் போட மட்டும் இல்ல, ராஜா வேஷம் போடுறவனால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. கூத்து கலையில கூத்து கலைஞர்களை காவந்து பண்றதுன்னு சொல்லிட்டு அது பண்ண முடியாது. ஆனா சினிமாவில் அந்த கூத்து கலைஞரை ஒரு உனக்கு இனிமே நான் தான் பாதுகாவலன், நான் தான் ஆஞ்சநேயன், நீ தான் சீதா பிராட்டிங்கிற ரேஞ்சில் இதுவாகி அவங்களோட நெருக்கமாகி லவ் ஆகிடுறாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அருமையான ஒரு பொய்டிக்கான காதல். குழந்தை பிறக்குது. தாய் சேயை விட்டு இறந்து போயிடுறா. குழந்தையோட இவர் பெண் குழந்தையோட இந்த வருமானத்தை வச்சு பெண் குழந்தைய படிக்க வைக்கிறாரு. நல்லா படிச்சுட்டு இருக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி வியாதி அப்படின்னா கதிகலங்கி போறாரு. டெய்லி கிடைக்கிற வருமானத்துல, அதுவும் இந்த படத்துல ஓப்பனிங் எல்லாம் 100 ரூபா நோட்டா போடுவாங்க கடைக்காரங்க அவங்க எல்லாம். அதுவும் அண்ணாச்சி கடையெல்லாம் 100 ரூபா போடுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. 100 ரூபாய் எடுத்து ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவருக்கு போடுவாரு. நம்மள மாதிரி தாராள உள்ள கொண்டவனே 10 ரூபா 20 ரூபாய்க்கு மேல போட மாட்டோம். அண்ணாச்சி கடையில 100 ரூபாய போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10, 20, 5 கொடுப்பாங்க. கடைசியில ஆபரேஷன் காசு இருக்காது. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு பாய் கிட்ட உதவுவாரு. அந்த உதவிக்கு சொல்லி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பாய். இவரு கூட இருக்கிற விஜயகாந்த் வேஷம் போடுற நாமக்கல் விஜயகாந்த், அவர் பேர்லாம் நான் சொல்றேன். TR வேஷம் போடுறவங்களாம் தங்களான உதவிகளை செய்வாங்க. அதுவும் விஜயகாந்த் வேஷம் போடுறவரு தன் கல்யாண நாள் அன்னைக்கு ஃபாரின் டூருக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி போக மாட்டேன் பாரு. இவருக்கு இந்த நிலையில உருகி நான் போறேன்னு ஒத்துக்குப்பாரு. அது என்னாச்சுன்றது கடைசியில சீன்ல காட்டல. ஆனா இவர் போய் பாய்கிட்ட வாங்கிட்டு வர பணம் பறி போகுது. அந்த திருடனையும் பிடிச்சிடுறாங்க. அவர் தான் ஆதேஷ் பாலா, அருமையா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சொந்த கதை, சோக கதை. இவரு அந்த பணம் கிடைக்காம தன் மகளை இழந்தாரா இல்ல மீட்டாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா எந்த நிலையிலும் உதவுவான் அப்படிங்கிறதுக்கு சான்றா இந்த வானரன் வானுயரன் நின்றான் பாருங்க. அந்த இடத்துல இந்த படம் என்ன ரொம்பவே கவர்ந்துருச்சு. இந்த வானரன்ல அந்த பொண்ணு ஆசைப்படுற செருப்பு, அப்புறம் பொண்ணு ஆசைப்படுற சில விஷயங்கள்லாம் கிடைக்காம போறப்பயே பொண்ணுக்கு கிளைமாக்ஸ்ல என்ன ஆகுங்கிறது நமக்கு புரிஞ்சு
போகுது. அதுக்குன்னு படத்துல வந்து காட்சிப்படுத்தல ஒரு சாதாரண செருப்பு மட்டும் 999 ரூபான்னு போடுறது, அதான் அந்த செருப்பு கடைக்காரர் இவரை வெறுக்கிறத பார்த்தா செருப்பெல்லாம் இங்க வேற சமூகத்து செருப்பு கடையெல்லாம் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க தானே வச்சிருப்பாங்கன்னு நமக்கு இந்த நம்மளுடைய புத்திக்கு தோணுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பாய்கள் தான் இவருக்கு வந்து கடைசியில உதவுறாங்க. அந்த 4 லட்சத்தையும் ஒரு கோட்டை விட்டுறாரு. அது திரும்ப கிடைக்கிறப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மகள் உயிரோடு இருந்தாராங்களா இல்லையா, இல்ல தன் மகள் மாதிரி யாருக்கும் உதவுனாரா அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல்ல சொல்லியிருக்குது. இதுல இடையில நம்ம தீபா சங்கரும் நாஞ்சில் விஜயன் விஜய் டிவி ஃபேமஸ் 2 பேரும் வராங்க. அப்பா பிள்ளைய ஒரு கார் எடுத்துட்டு அந்த காமெடி எல்லாம் வேற லெவலு. நம்ம அந்த பழைய காருக்கு எதுக்குமா புது பொண்ணு பார்க்க போறீங்கன்னு கார் டிரைவர் கிண்டல் அடிக்கிறது. அந்த அம்மா நான் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போலான்னு சொன்னா அப்படி கார் பாதி வயலே ரிப்பேர் ஆகி நிக்குதே அப்படின்னு பதறது. அப்போ ஆஞ்சநேயர் வந்து அவங்க முன்னாடி தோன்றி கையை நீட்டுறது, இதெல்லாம் உண்மையா அருமையா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படத்துல நிறைய சீன்ஸ் நம்ம உள்ளத்தை வந்து கவர்ந்துருது. இந்த மாதிரி டாக்டரா வர்றவங்க உதவ நினைக்கிறது, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வர்ற சிக்கல் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கார் காமெடியில இந்த டிரைவர் ரொம்ப மோசம் தான்டா தம்பி அப்படின்னு தீபா சங்கர் நேற்று வந்து அப்படிதான் ரங்கநாதன் தெருவுக்கு கொண்டு போடான்னா பைலவான் ரங்கநாதன் தெரு இருக்கிற வீட்டு ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டான்டா காரை அப்படின்னு சொல்றதெல்லாம் செம காமெடி. தியேட்டர்ல வானரன் ஒரு பக்தி படம், ஒரு ஆஞ்சநேயர் பற்றிய படம் அப்படிங்கிறதையும் மறந்து சிரிக்க முடியுது. உண்மையா அருமையான படம். படத்துல வர பாடல்கள் எல்லாமும் அப்படி இருக்குது. உண்மையா இந்த ஆஞ்சநேயர் நம்மளை வந்து பெருவாரியா கவர்ந்துடுறாரு இந்த விதத்துல அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. நாகேஷோட பேரன் ஆனந்தபாபுவின் மூத்த மகன் அப்படின்னு சொன்னா பிஜேஷ் நாகேஷ் அறிமுகமா கதாநாயகனா வந்திருக்கிறார். அருமையா நடிச்சிருக்கிறாரு. பகல் வேஷங்கிற அந்த கலையை விட்டுட்டு பின்தொடர்ந்து ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பஞ்சம் பழைக்கிறது, அவங்களோட வாழ்வியலையும் தந்தை மகன் உறவையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்குது இந்த படம். மகள் உறவையும் இந்த படத்தை வானரன்கிற அந்த படத்தை ஸ்ரீராம் பத்மநாபன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறாரு. இது உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். இந்த படம் கண்டிப்பா ஓடணும். ஏன்னா இது வெறும் பக்தி படம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேல சில விஷயங்கள் படத்துல இருக்குது, ஜனரஞ்சகமா இருக்குது. அதனால நிச்சயமா ஓடணும். நீங்க எந்த லெவலுக்கு பப்ளிசிட்டி பண்ணிருக்கீங்க என்னங்கிறது உங்களுக்கு வெளிச்சம். அந்த விதத்துல இந்த படம் ஓடுறதுக்கு நம்மளால முயற்சியா தான் இந்த ரிவ்யூலாம். ஆரஞ்சு பிக்சர்ஸ் பேனர்ல ராஜேஷ் பத்மநாபன் வந்து சுஜாதா ராஜேஷ் அவங்களுடைய ஃபேமிலியை தயாரிச்சிருக்கிறாங்க. யாரு? ஸ்ரீராம் பத்மநாபனோட ஃபேமிலி ராஜேஷ் பத்மநாபன், சுஜாதா ராஜேஷ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. நாகேஷோட பேரன் பிஜேஷ் நாகேஷ் கதாநாயகனா அறிமுக ஆகியிருக்கிறாரு. அக்ஷயா கதாநாயகியா கிராமத்து முன்னெல்லாம் வந்து கொஞ்ச நேரமே இருந்தாலும் மனசுல இன்னமும் மின்னல் அடிச்சிட்டு இருக்காங்க. லுல்லு சபா ஜீவா அவர் தான் பாயா வர்றாரு, உதவுற பாயா 4 லட்சம் கொடுத்து ஹஜ்ஜுக்கு போற பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. மத ஒற்றுமைக்கு இதை விட பிரமாதமா காட்சிப்படுத்த முடியாதுங்க. அருமையா இருந்தது. தீபா சங்கர் ஆதேஷ் பாலா திருட்டு பையனா வந்தாலும் திருந்துற திருடனா கிளைமாக்ஸ்ல மாறுறது அருமை. தீபா சங்கர் அவரது மகனா நாஞ்சில் விஜயன், SS பாலாஜி, பேபி வர்ஷா அழகா நடிச்சிருக்கு. அப்பா கூட ஒரு கேமராமேன் கம் ஒரு நடிகர். உண்மையா அவரை காட்டிலும் பிரமாதமா நடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா கூட இன்னும் சரியான ஒரு படம் அமையல. இந்த பொண்ணுக்கு அருமையான ஒரு படம் அமைஞ்சிருக்குது. பேபி வர்ஷாவுக்கு வாழ்த்துக்கள். வெங்கட்ராஜ், சிவகுரு, ராம்ராஜ், வெடிக்கண்ணன், மேடை கலைஞர்களான நாமக்கல் விஜயகாந்த், ஜூனியர் TR. அதுலயும் இந்த மேடை கலைஞர்கள்ல உண்மையா பாத்தீங்கன்னா அந்த நாமக்கல் விஜயகாந்த் இருக்காரு, அருமையா நடிச்சிருக்கிறாருங்க. இந்த படத்துல நீதானே என் உலகம், யாரோ என் நெஞ்சில் கூடு கட்டி செல்ல, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா மகே அப்படிங்கிற பாடல்லாம் இருக்குது, அருமையா இருக்குது. இதுக்கு இசை ஷாஜகான் பாருங்க, ஒரு இஸ்லாமியர் அருமையான இசையை கொடுத்திருக்கிறாரு நம்ம ஆஞ்சநேயர் படத்துக்கு, வானரன் படத்துக்கு. செந்தமிழோட பாடல் வழியிலையும் அருமையா இருக்குது. படத்தொகுப்பு வித்து ஜீவா பிரமாதமா பண்ணிருக்கிறாருங்க. எடிட்டிங்கு எந்த இடத்துலயும் வெட்டணும் குத்தணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கதை திரைக்கதை வசன இயக்கம் ஸ்ரீராம் பத்மநாபன். சூப்பர் சிங்கர் குழந்தையா அந்த பேபி வர்ஷா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. ஆதேஷ் பாலா அந்த மாதிரி இந்த வில்லன் கேரக்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நாமக்கல் விஜயகாந்த் அவ்வளவு பிரமாதமா, விஜயகாந்த் வந்து இல்லாத குறைய அவரை வச்சு இன்னைக்கு தேமுதிக பயன்படுத்திக்கலாங்கிற அளவுக்கு இயல்பா இருக்காரு. எத்தனையோ விஜயகாந்த் வேடம் அணிபவர்கள் இருக்காங்க, ரொம்பவும் இயல்பா இருக்காரு. அதே மாதிரி TR வர்ற அவரும் தன்னாலான உதவிகளை இந்த படத்துல வானரனுக்கு உதவுறாங்க. இந்த ஹீரோவுக்கு எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. நாகேஷோட பேரன் பேர் சொல்லும்படி முதல் படத்துல அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து வானரன் வானுயர வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறான், வணங்கி விடைபெறான். நன்றி, வணக்கம்.